சோறு கொடுக்க கிளம்பிட்டியா? உன்னை காலேஜ் படிக்க அனுப்புனா சல்லித்தனம் பண்ணி சண்டை போட்டு டீபர் ஆகி வெளியே வந்துட்டேன். உன்னை அந்த காலேஜில் சேர்த்துருக்க எத்தனை பேர்த்தோட காலில் விழுந்திருக்கேன் தெரியுமா? 6 மாதத்துக்கு ஒருக்கா 60,000 ரூபா பணம் கட்டி பணம் வேஸ்ட்டு, டிகிரியும் போச்சு. போய் சண்டை போட்டு இல்லை ஃப்ரெண்டுக்காக, அவனு உன் டிகிரி வாங்கி கொடுத்துருவானுங்களா? ரோட சுற்றுற சோறு கொடுக்குறக்கு. எதுக்குப்பா எப்பயோ நடந்தது இப்போ பற்றி பேசுகிறீங்க? என்னது எப்பயோ நடந்துதான்? அந்த காலேஜ் சேர்த்துருக்க எத்தனை பேர்த்தோட காலில் விழுந்திருக்குன்னு தெரியுமா? கவுன்சிலர் கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொன்னால் நான் போய் கெஞ்சி என் பையன் நல்லா படிக்கிற பையன் எப்படியாவது வாங்கி கொடுங்க சீட்டுன்னு சொல்லி அந்த காலேஜில் சேர்த்து விட்டா நீ சண்டை போட்டு வந்திருக்கிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பேன் தெரியுமாடா? உனக்கு இப்போ தெரியாது. உனக்கு கல்யாணம் உனக்கு ஒரு பையன் வருவான் பாரு, அவன் படிக்காமல் சுற்றிட்டு இருப்பான் பாரு, அப்போ தான் இந்த அப்பனோட வழி உனக்கு புரியும். இப்போமாவது ஃப்ரெண்டு மயிருன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காத, இருக்கிற வேலையாவது தக்க வச்சுக்கோ. போ, டைம் ஆச்சு சோறு கொடுக்க. அது என்னமோ உண்மைதாங்க. நம்ம தான் ஃப்ரெண்டுன்னா அவங்க பின்னாடியே போகிறோம், அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் கூட நிற்கிறோம். ஆனால் கடைசியில் அவங்களுக்கு டிகிரி இருக்குது, நமக்கு ஒரு டிகிரி கூட இல்லாமல் இப்படி தான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம்.